பந்தல்குடி கால்வாயை திரைசீலை போட்டு மறைக்க முயன்றதை போன்றுதான் வெறும் விளம்பரங்களால் 4 ஆண்டுகளாக அலங்கோல ஆட்சியின் அவலங்களை மறைக்க முயல்கிறது ஸ்டாலினின் மாடல் திமுக அரசு. சங்கம் வளர்த்து தமிழுக்கு பெயர் தந்த மதுரையை, தமிழ்நாட்டின் 2வது மாநகராட்சியை, கல்லும் மண்ணுமான தரமற்ற சாலைகள், முறையற்ற சாக்கடை வடிகால் என அடிப்படை வசதிகள் கூட இல்லாத குப்பை மாநகராட்சியாக மாற்றி தற்காலத்திற்கே கொண்டு சென்றதே ஸ்டாலின் அரசின் சாதனை. நீங்கள் வாக்குறுதி அளித்த வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே? போட்டித் தேர்வுகள் மையம் எங்கே? தொழில் வழித்தடம் எங்கே? வர்த்தக மையம் எங்கே? மதுரை மெட்ரோ எங்கே? மதுரைக்கு சொன்ன ஏதேனும் ஒரு வாக்குறுதியையாவது நிறைவேற்றினீர்களா? உங்கள் அப்பா பெயர் விளம்பரத்துக்காக ஒரு நூலகம் அமைத்ததை மட்டும் வைத்துக்கொண்டு இதுதான் சாதனை எனில், மதுரை மக்களுக்கு இதைவிட பெரும் சோதனை என்ன இருக்க போகிறது? பந்தல்குடி கால்வாயை திரை போட்டு மறைத்ததே வெட்கக்கேடான செயல். அதைவிட டேமேஜ் கண்ட்ரோல் என்ற பெயரில் பொம்மை முதல்வர் கையை காட்டிக்கொண்டு போஸ் கொடுத்த போட்டோஷூட் வேடிக்கையின் உச்சம். போட்டோஷூட்டை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா ஸ்டாலின் அவர்களே? இத்தனை கேள்விக்கு இடையே பொதுக்குழு நடத்துகிறேன் என மதுரைக்கு வர பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கூச்சப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவரா போட்டோஷூட் என்றால் ஃபுல் மேக்கப்புடன் வந்து விடுவார்.